கைஸ், இன்னைக்கு நம்ம தி பிரமிடுன்னு சொல்லப்படுற ஒரு ஹாரர் அட்வென்ச்சர் படத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க கையில் ஒரு 1 கோடி ரூபா கொடுத்து இந்த இடத்துக்குள்ள போங்க, பட் நீங்க ரிட்டர்ன் வரக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க அந்த இடத்துக்குள்ள போவீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எதுக்கு ப்ரோ சம்பந்தமே இல்லாம இந்த ஒரு கேள்வியை கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கே தோணும். சரி, ஓகே, சஸ்பென்ஸ் ஓகே, ரொம்பல நானே சொல்லிடுறேன். ஆக்சுவலா இந்த படத்துல இருக்கவங்களும் அதே மாதிரி தான். ஒரு பிரமிடு, மண்ணுக்கடியில இருந்த ஒரு பிரமிடை தெரியாம கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சயின்டிஸ்ட் பயங்கரமா ரிசர்ச் எல்லாம் பண்ணி அந்த பிரமிடை கண்டுபிடிச்சிருவாரு. பட் கண்டுபிடிக்கும் போது அவர் சத்தியமே யோசிச்சிருக்க மாட்டாரு. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி யாருமே கண்டுபிடிக்க கூடாதுன்னு மூடி வச்சிருந்த ஒரு பிரமிடை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த பிரமிடுக்குள்ள பயமுறுத்துற மாதிரி என்ன இருக்கு? 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரமிடுக்குள்ள போனா யாருமே உயிரோட திரும்பி வரல. அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இந்த படத்துக்கு வைக்கலாங்க, தப்பே இல்லை, வேற லெவலா இருக்கும். சரி, போங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு அமெரிக்கன் ஆர்கியாலஜிஸ்ட் ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய பிரமிடு பக்கத்துல சின்னதா புதுசா ஒரு பிரமிடை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சுவலா இந்த பிரமிடு சின்னதுன்னு கூட சொல்ல முடியாது, மண்ணுக்குள்ள பதிஞ்சிருக்கு. இது தோண்ட இன்னும் பெரிய பிரமிடா கூட இருக்கலாம். பட் இப்போதைக்கு யாருக்குமே தெரியல. இந்த பிரமிடை பத்தி இந்த சயின்டிஸ்ட் தான் முறையா கண்டுபிடிச்சிருக்காரு. இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு படத்தோட கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி கண்டுபிடிச்ச இந்த இடத்துல இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இந்த ஊர் மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு போராட்டம் பண்றாங்க. இப்படி அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த போராட்டத்துக்கு இடையில ஒரு காரு அந்த பாலைவனத்தை நோக்கி போக, இப்ப இந்த மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த காரை போக விடாம தடுக்கிறாங்க. இவங்க எதுக்காக தடுக்கிறாங்க, ஏன் தடுக்கிறாங்கன்னு பாக்குற நம்மளுக்கு தெரியல. பட் அந்த காருக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியும் போல. அப்படியே தவிக்கிறாங்க, எப்படியாச்சும் இதை தாண்டி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எப்படியோ அந்த போராட்டத்தெல்லாம் தாண்டி, அதுலயும் அந்த கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க அந்த கார் மேல, அதெல்லாம் தாண்டி அந்த புதுசா கண்டுபிடிச்சாங்களே அந்த பிரமிடு, அந்த இடத்துக்கு வந்து இறங்குறாங்க. இப்படி இறங்குறவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு பத்திரிகைக்காரங்க. இப்ப புதுசா கண்டுபிடிச்சாங்களே இந்த பிரமிடு, இதை வந்து மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணணும், மீடியா முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு போராட்டங்களையும் தாண்டி இந்த இடத்துக்கு வந்து இறங்கி இருக்கிறாங்க. பட் கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டாங்க வந்திருக்க இடத்துல அவங்க என்ன பார்க்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப இறங்கணும்னே அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப அப்படியே நின்று பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யாராலுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிரமிடை அமெரிக்கா நாட்டோட ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பிரமிடு கொஞ்சம் விசித்திரமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பிரமிடை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே அவங்க பின்னாடி ஒரு நாய் ரொம்ப நேரமா குலைச்சிட்டு இருக்கு. இவங்களால ரெக்கார்டே பண்ண முடியல. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா வழக்கத்துக்கு மாறா அங்க அவ்வளவு பேர் இருப்பாங்க. பட் இவங்களை பார்த்து மட்டுமே ரொம்ப நேரமா அந்த நாய் குலைச்சிட்டு இருக்க. இவங்களும் பார்ப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணி பட் இருந்தாலும் இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்றதை ஓரம் கட்டி வச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த நாய் குலைச்சிட்டு அப்படி போட்டோம், அப்புறமா நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா யோசிச்சு பாருங்களேன், இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து இங்க வந்து ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் எல்லாமே தடங்களா தான் போயிட்டு இருக்கும். அவங்க வரும்போது அவ்வளவு பெரிய தடங்களா இருக்கும், வந்து ரெக்கார்டும் பண்ண முடியாது, கடுப்பாய் ஓரமா உட்காந்துருப்பாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, இந்த பிரமிடை கண்டுபிடிச்சாங்களே அந்த சயின்டிஸ்டும் அந்த பொண்ணும், அவங்களும் அதே இடத்துல இருப்பாங்க. இப்ப டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த சயின்டிஸ்ட போய் கேட்கறாங்க, எப்படி சார் இந்த பிரமிடை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல நாங்க இங்க பக்கத்துல இருந்த சில பிரமிடெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் அதுல கிடைச்சிருக்க ஒரு டீடைல்ஸை வச்சு இங்க இன்னொரு பிரமிடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம். அப்படி தேடும் போதுதான் இந்த பிரமிடு எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு. இப்ப அந்த சயின்டிஸ்டோட பொண்ணு ஒருத்தவங்க இருப்பாங்க, இவங்களும் சேர்ந்தா இந்த பிரமிடை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப அவங்கள்ட்டையும் கேட்கறாங்க, இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா எங்களுக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, பல வருஷமா ரகசியமா இருந்த ஒரு பிரமிடே நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறமா தான் இந்த பிரமிடை பத்தி விசித்திரமான தகவல்கள், ஆச்சரியமான தகவல்கள் நமக்கு தெரிய வரும். ஆக்சுவலா ஃபர்தரா ரிசர்ச் பண்றதை வச்சு இப்ப என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வழக்கத்துக்கு மாற இந்த பிரமிடு சின்னது கிடையாது, இது ஒரு மிகப்பெரிய பிரமிடு. தோண்ட இதோட ஆழம் கீழே போய்கிட்டே இருக்கு. இப்ப நம்ம டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமா வளர்ந்துருக்கிறதுனால இப்ப இருக்க இந்த சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் வச்சு நம்ம ஃபர்தரா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இதோட ஆழம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. இதுல எங்களுக்கு இன்னமும் விசித்திரமா தெரிஞ்சது என்னன்னா, இதுக்கு கீழே டனல் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இது வந்து கடந்த 1000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க உருவாக்கி இருக்காங்க. இதுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. இதை நம்ம ஃபர்தரா ரிசர்ச் பண்ணும்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட பொருட்கள் எல்லாம் உள்ள இருக்கலாம், அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரமிடுக்குள்ள போய் ரிசர்ச் பண்ண எங்களுக்கு ஆசையா தான் இருக்கு. பட் முழுசா தோண்டி முடிச்சாதான் இந்த பிரமிடுக்குள்ளே நம்மளால போக முடியும். என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கு ஒரு வழி இருக்கு, பட் அது ஒரு சிக்கலான வழி. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டனல் ஒன்று தோண்டி இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த டனல் நம்ம கண்டுபிடிச்சாதான் இதுக்குள்ள நம்ம போக முடியும். சேட்டலைட்ல அந்த டனலை கண்டுபிடிச்சிட்டோம். பட் ஃபர்தரா இன்னும் கொஞ்சம் தோண்டினாதான் அந்த டனல் எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் அந்த டனலையும் நாங்க கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருப்பாங்க, அவரும் இங்க தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஆக்சுவலா அவர் ஒரு கேமராமேன், அவருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த மனிதர்களே போக முடியாது அந்த சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்கு தெரியுமா, அந்த இடங்கள்லாம் ரோபோட் மாதிரி குட்டியா ஒரு கார் மாதிரி வச்சிருப்பாரு. அதுல வந்து கேமரா அட்டாச் ஆயிருக்கும். ரிமோட் மூலியமா கண்ட்ரோல் பண்ணி கேமரா வழியில பார்த்து அந்த டனல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க. இப்ப அப்படியே அந்த நாள் ஓடுது. அப்படியே அடுத்த நாள் காலையில ஏந்திரிக்கிறாங்க. அப்படி ஏந்திரிக்கும் போது தான் காலையில ஒருத்தர் அவசரமா ஓடி வராரு.
வந்து இந்த சயின்டிஸ்ட் கிட்ட சார் அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அந்த டனல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த சயின்டிஸ்ட் பயங்கரமா எக்ஸைட்மெண்ட் ஆகி அப்படியே சொல்றாரு, எங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டனல் பக்கத்துல போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வேலை பார்த்த ஒருத்தர் அந்த டனல் ஓபன் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த சயின்டிஸ்ட் கத்துறாரு, பார்த்துட்டு யாரும் ஓபன் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த இவங்களும் ஸ்டாப் பண்றாங்க. பட் அது ஓபன் ஆயிருச்சு. அதுக்குள்ள இந்த கிரீன் கலரா ஒரு புகை வந்து அடிக்க அந்த புகை அங்க இருக்க எல்லா இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. அது வந்து ஓபன் பண்ணாரு தெரியுமா, அவர் ஃபேஸ்ல அடிக்க ஒரு ஃபேஸே பாத்தீங்கன்னா கிரீன் கலரா மாறுது. அவரும் அப்படியே உடம்பு ஃபுல்லா கிரீன் கலரா மாறி பொத்துன்னு கீழே விழுகிறாரு. அந்த புகை மூலியமா எல்லாருக்கும் மூச்சு திணறல் ஏற்படுது. இதை வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஒருத்தர். அவரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவர் கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா ஒயிட் கலரா மாறி அவரோட வாயில இருந்து நுரையெல்லாம் வந்து பொத்துன்னு கீழே விழுகிறாரு. ஒரு செகண்ட்ல அங்க இருந்து யாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்ன நடந்துச்சு எப்படி இதாச்சுன்னு சொல்லிட்டு யாருக்குமே எதுவுமே புரியல. இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது, அந்த புகையெல்லாம் விலகி போகுது. அது விலகி போனதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே நார்மல் ஆகுறாங்க. அந்த ஓபன் பண்ணவர், இந்த கேமராமேன் எல்லாருமே நார்மல் ஆகுறாங்க. இப்ப அந்த பத்திரிகையாளர் வந்து இந்த சயின்டிஸ்ட் பொண்ணு கிட்ட கேக்குறாங்க, என்னது மேடம் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இல்ல ரொம்ப நாளா மூடி கிடந்துச்சு இல்லையா, அதை ஓபன் பண்ணோன்னா அதுக்குள்ள இருந்த அந்த பாய்சனஸான கேஸ் வெளியானதுனாலதான் நம்மளுக்கு இப்படிலாம் நடந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. சரி ஓகே ஆல்ரைட், யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆகும், எல்லாரும் அந்த டனலுக்குள்ள போறோம், ரிசர்ச் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இந்த சயின்டிஸ்ட் பொண்ணு சொல்ல, இதை கேட்கிற அந்த சயின்டிஸ்ட் வந்து இருந்துகிட்டு பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. வந்து சொல்றாரு, யாரும் என்ன கேட்காம அதுக்குள்ள போக கூடாது, யாராச்சும் போய் ஏதாச்சும் ஆயிட்டீங்கன்னா எவன் போய் சொல்றது அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்கும்போது இவர் கழுத்து வலிக்குமா என்னடா அப்படின்னு பார்த்துட்டு இவர் கேஷ்ல விட்டுறாரு. இங்க எதுவும் இந்த கேஸ் மண்ணெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து உடம்புக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கேஷ்ல எடுத்துட்டு நின்றுட்டு இருக்கும் போதுதான் ஒருத்தவர் இவர் பக்கத்துல வந்து நின்று பேசுறாரு. இவர் பேசுறது கேட்டோன்னு ஒரு அப்செட் ஆயிருது. அப்படியே ரூம்குள்ள போறாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இவங்க இந்த மாதிரி ரிசர்ச் பண்றதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணது அந்த நாட்டு கவர்மெண்ட் தான். பட் இருந்தாலும் அந்த கவர்மெண்ட்டுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கு இடையில இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை பெருசாக இப்போதைக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போன் கால்ல சொல்றாங்க. நீங்க ஒருவேளை காலி பண்ணலாம், அந்த மக்களே போராட்டக்காரங்களே அங்க வந்தாங்கனால எங்களால உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது, சோ சீக்கிரமா அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம சயின்டிஸ்ட் எவ்வளவு பேசி பாக்குறாரு. சார் நம்ம கண்டுபிடிச்சோம் சார், அந்த டனலையும் கண்டுபிடிச்சோம், இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள போய் என்னன்னு ரிசர்ச் பண்ணிட்டு வந்துருவோம் சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களும் இல்ல இதுக்கு மேல நீங்க அங்க இருக்கக்கூடாது, அங்க இருந்து கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட, இவருக்கும் வேற வழி என்ன இருக்கு, இப்ப வெளியே வந்து இருந்துகிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்றாரு. சீக்கிரமா எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க, நம்ம எல்லாத்தையும் ஏர்போர்ட்டுக்கு போகணும், இதுக்கு மேல இங்க ரிசர்ச் பண்ண அனுமதி நம்மளுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அந்த பொண்ணு சயின்டிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு பயங்கரமா இவங்கள்ட்ட ஆர்குமெண்ட் பண்றாங்க. என்ன சொல்றீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணிருக்கோம், இதெல்லாம் விட்டுட்டு நம்மள வர சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசும்போது அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, நம்மளுக்கு இங்க அனுமதி கிடையாது, சீக்கிரமா நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும், சீக்கிரமா கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது என்னால வர முடியாது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா, எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இந்த பிரமிடை பத்தி கண்டுபிடிச்சிருக்கோம், இப்ப கடைசி நேரத்துல இதெல்லாம் விட்டுட்டு வர சொல்றீங்களா, வேணா ஒண்ணு பண்ணுவோம், நம்ம உள்ள போக தேவையில்ல, கொஞ்சம் டைம் இருக்குல்ல, அதான் அந்த ரோபோட் இருக்குல்ல, ரிமோட் கண்ட்ரோல் மூலமா ஆபரேட் பண்ணி அந்த டனலுக்குள்ள போக வச்சு அந்த டனலுக்குள்ள என்ன இருக்குன்னாச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், யோசிச்சு பாருங்க, இவ்வளவு தூரம் நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், இதுக்கெல்லாம் பலனே இல்லாம போயிரும், கடைசியா ஒரு நிமிஷம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் டைம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இந்த சயின்டிஸ்டுக்கு அந்த பிரமிடுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஏகப்பட்ட ஆர்வம் இருக்குது. பட் இவங்க கிளம்பி வர சொன்னதுனாலதான் இப்போதைக்கு ஒரு கிளம்ப சொல்றாரு. பட் கொஞ்ச நேரம் டைம் இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக சரி ஓகேன்னு சொல்லிட ஃபர்தரா அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்பதான் அந்த இடத்துக்கு வர ஒரு ஆர்மி ஆபீசர், நீங்க இன்னும் இந்த இடத்த விட்டு கிளம்பலையா, சீக்கிரம் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்க இருக்கிறவங்களும் அப்படியே நைஸா மழுப்புறாங்க. இல்ல சார் நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப போறோம், இந்த கிளம்பிடுவோம், திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரை கிளப்பி விட்டுட்டு அந்த ஒரு ரோபோட் இருக்கு இல்லையா, அதை அந்த டனலுக்குள்ள இறக்குறாங்க. இப்படி இந்த ரோபோட் டனலுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போக போக ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு நினைச்சா அந்த டனல் ஃபுல்லாவே வெறும் டஸ்டாவே இருக்குது. இவங்களுக்கு ஒண்ணுமே விசிபிளா தெரியல. பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி உள்ள போக போக அந்த பாறையில என்னென்னமோ எழுதி இருக்குது, அதெல்லாம் அப்படியே பாக்குறாங்க. பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஒரு இன்னொரு டனல் ஒண்ணு உள்ள போது அதுக்குள்ளே அந்த ரோபோட் அப்படியே நைஸா இறக்குறாங்க. இப்போ இந்த ரோபோட் இன்னும் உள்ள போக போக அங்க இருக்க பாறைகள்ல கடவுளோட சிம்பிள்னு சொல்லிட்டு நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. இதை பார்த்தோம்னா அந்த சயின்டிஸ்டுக்கு பயங்கர ஆர்வம் ஆயிருது. இப்போ இன்னும் உள்ள போக சொல்லி இன்னும் உள்ள போக சொல்லுன்னு சொல்ல இந்த ரோபோட் அந்த பாய் ஃப்ரெண்டோட தானே, அவர் சொல்றாரு என்ன உங்க அப்பா வேணாம்னு சொன்னாரு, இப்போ இவ்வளவு ஆர்வமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை ஆப்ரேட் பண்ணி இன்னும் டீப்பா உள்ள போக வைக்கிறாங்க. இப்படி இந்த ரோபோட் போயிட்டு இருக்கும்போது சடனா ரோபோட்டை கிராஸ் பண்ணி ஏதோ ஒன்று போக இதை பாக்குற எல்லாருக்குமே அள்ளு விட்டுருது. பட் இருந்தாலும் அது என்ன ஒரு நாயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை இன்னும் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணி முன்னாடி எடுத்துட்டு போறாங்க. அப்படி போகும்போது தான் சடனா அந்த ரோபோட்டை ஏதோ ஒன்று கடிச்சு அந்த ரோபோட்டை அட்டாக் பண்ண இதை பாக்குற அந்த பாய் ஃப்ரெண்டு பயங்கரமா கடுப்பாக்குறாரு. எவன்டா அது யார் ரோபோட்டை அடிச்சு கொள்றது, இருறா உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்கே இருங்க, என் ரோபோட்டை ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணிச்சு, போய் ரெண்டு வெளுத்துட்டு அந்த ரோபோட்டை தூக்கிட்டு வரான் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவங்க இதை கேட்டு ஆடி போறாங்க. என்னடா சொல்றேன், 1000 வருஷமா இந்த டனலுக்குள்ள யாருமே போனதில்ல,
இல்ல, நீ போனா மட்டும் வந்துருவியா, கொஞ்சம் சும்மா இருடா அப்படின்னு சொல்லும்போது இவன் அதெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல. இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா இருங்க, நாங்கள் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்களாம் இவனை என்னடா பண்ணலாம், அந்த ரோபோட்டுக்காக உள்ள போகிறேன்னு சொல்கிறான், இவனை கொண்டுலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போதான் சடனாக அந்த ஆர்மி ஆஃபீஸர் வராரு. கேட்குறாரு, உங்களை அப்பயே கிளம்ப சொன்னா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சார் இந்த கிளம்பிடுறோம் சார், திங்ஸ் எடுத்துக்க சார், லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் டைம் கொடுங்க சார், கிளம்பிடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போக வச்சுட்டு இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிற அந்த பாய் ஃப்ரெண்டு, சரி ஓகே எல்லாம் சொல்றீங்க டைம் இல்லைன்னு, நானும் டக்குனு போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ சயின்டிஸ்ட் சொல்றாரு, ஒன்னெல்லாம் தனியாக அனுப்ப முடியாது, வேணா நானும் கூட வரேன், அப்படியே பார்த்துட்டு அந்த ரோபோட் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு இருக்காங்க இல்லையா, உங்க 2 பேத்தையும் தனியாக அனுப்பிச்சிட முடியாது, நானும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எல்லாரும் ஒரு வழியா முடிவு வந்துடுறாங்க, எல்லாரும் ஒன்னா தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே கிளம்புறாங்க அந்த டனலுக்குள்ள போறதுக்காக. மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு பின்னாடி வழி மாறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க பின்னாடி கயிறுலாம் கட்டிக்கிட்டு அப்படியே இறங்குறாங்க. உள்ள இறங்கி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த சயின்டிஸ்ட் அப்படியே அந்த பாறைகள்லாம் பாக்குறாரு. பாறைகள்லாம் இந்த நிறைய எல்லாம் எழுதி இருக்குது, அதெல்லாம் அப்படியே படிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்படி வரும்போதே அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்குது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதுல நடந்து போயிருப்பாங்க, அதுக்கடுத்து நம்ம தான் நடந்து போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர பெருமையா எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கும் போது தான் அந்த ரோபோட்டோட உடஞ்சு போன பாகங்கள்லாம் கீழே கிடக்க, அதை எடுத்து கையில வச்சுக்கிட்டு, அந்த நாய்க்கு இன்னைக்கு இருக்கு, என் ரோபோட்டே கடிச்சு துப்பிருச்சுல, இன்னைக்கு அதுவா நானு பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நடந்து போலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. பாதி பீஸ் தான் கிடைச்சிருக்கு, மீதி பீஸ் இன்னுமே கிடைக்கல, அதை எடுத்து தான் நாங்க இந்த கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் நடந்து போயிட்டு இருக்கேன். இவங்க வந்ததே மறந்துட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எழுதி இருக்கிறது, இங்க நடக்கிறது, இவங்க போற வழி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டு இவங்க போயிட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் அந்த உடஞ்சு போன பாகங்கள்லாம் கிடக்க, பாய் ஃப்ரெண்ட் அதை கையில எடுத்து வச்சுக்கிட்டு, இன்னும் எத்தனை தூளாண்டா இதை பிச்சு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல மேல பார்க்க, மேல ஒரு ஓட்டை தெரியுது. இந்த ஓட்ட வழியால மேலே ஏறி போனா என்ன இருக்குன்னு பாக்குறதுக்காக கீழே இருக்கவங்க ஆர்வமா இருக்கிறாங்க. உடனே நம்ம இந்த சயின்டிஸ்ட் பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் மேலே ஏறி போய் பாக்குறாங்க. அதை பார்த்து ஆச்சரியத்துல, பா நீங்க மேல வந்தே ஆகணும், மேல வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் மேல போய் பாக்குறாங்க. பார்த்தா பழங்காலத்து அவங்க சண்டை போட்டாங்களே அந்த வாள், அந்த வாள்ல ரத்த கரைகளோட அந்த வாள் இருக்குது, அவங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இருக்குது. இதை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெளியே போயிட்டு பயங்கரமா ரிசர்ச் பண்ணலாம், நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சந்தோஷத்துல அதை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி வர்றாங்க. வந்துட்டு சரி ஓகே டைம் ஆயிடுச்சு ரிட்டர்ன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் இவங்களுக்கு ஒரு குழப்பம், வந்த வழியை மறந்துட்டாங்க. ஏன் நாங்க இருக்க எல்லா வழியும் ஒரே மாதிரி இருக்க, இவங்களுக்கு ஒரு டவுட் எந்த வழியால வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, இங்க பாருங்க நான் கரெக்டா பார்த்துட்டு வந்தேன், நான் சொல்றது கரெக்டா இருக்கு, இப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு வழியை காமிக்க, இவங்களுக்கும் ஒரு டவுட்டா இருக்கணும்னு சரி ஓகே இவர் கூட போவும், கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது தான் இவர் ஒரு முட்டு சந்தில கூட்டிட்டு போயிருக்காரு போல. அப்படியே நிக்க அங்க இருக்கவங்க எல்லாம் சயின்டிஸ்ட பாக்குறாங்க, என்ன பண்றது தப்பாயிருச்சு, சரி வாங்க ரிட்டர்ன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் அங்க ஓரத்துல அந்த உடஞ்சு போன அந்த ரோபோட்டோட மீதி பாகங்கள்லாம் கிடக்க, பாய் ஃப்ரெண்ட் அதை போய் எடுத்து வச்சுக்கிட்டு, அடா பாவீங்களா மொத்தமா உடைச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை தேடிட்டு இருப்பாராம். அப்பதான் கீழே பாப்பாரு, அந்த தரை விரிசல் விட ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்னு சயின்டிஸ்ட் பாப்பாரு, எல்லா தரையும் விரிசல் விட, எல்லாம் அப்படியே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த கேமராமேன் மட்டும் ஆப்போசிட்ல நிப்பாரா, அவர் நிக்கிற இடமும் விரிசல் விட, எப்பா கேமராமேன் தம்பி கொஞ்சம் நைஸா நவுந்து வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நவுந்து வர சொல்ல, அப்படியே அந்த தரை உடஞ்சி எல்லாருமே கீழே விழுகிறாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாம் ஏந்திரிக்கிறாங்க. ஏந்திரிச்சு உட்காந்து என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் கொஞ்ச நேரத்துல ஒரு கல்லு அந்த பாய் ஃப்ரெண்டு கால்ல விழுக, அப்படியே வழியில துடிப்பாரு, ஐயோ ஏன்டா இதுக்குள்ள வந்தோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு துடிச்சிட்டு இருக்கும் போது அந்த கல்ல நகத்தலாம் சொல்லிட்டு எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. பட் அவருக்கு இன்னும் வலி அதிகமாக, அதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு சைடு பாத்தீங்கன்னா கதவு மாதிரி ஒண்ணு போட்டு அடைச்சிருக்குது, இன்னொரு சைடு மேல பார்த்தா மேல ஒரு ஓட்டமா இருக்குது, அது வழியால வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகைக்காரங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க எங்கே இருங்க, நான் மேல போயிட்டு யாராச்சும் ஹெல்ப்புக்கு இருக்காங்களான்னு பாக்குறேன், யாராச்சும் கூட்டிட்டு வர அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு இந்த இடம் ரொம்ப மோசமா இருக்குது, எங்க பார்த்தாலும் டிராப் மாதிரி இருக்குது, தனியா போவாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களும் வேற எங்க இருந்து என்ன பண்றது, அவன் வழியில துடிச்சிட்டு இருக்கான், காப்பாத்தணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே ஏறி போக, கீழே உள்ளவங்களும் கேட்கறாங்க, அந்த சயின்டிஸ்ட் பொண்ணும் அந்த கேமராமேனும் இருப்பார் இல்லையா, 2 பேரும் கேட்கறாங்க மேல எதுவும் தெரியுதா மேல எதுவும் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கத்தாதீங்க நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே போவாங்களாம். போனா சடனா ஏதோ ஒன்று அவங்க பேஸ்லேயே கீறிட்டு ஓடிட, அவங்க பொத்துனி கீழே விழுகிறாங்க. இப்போ கீழே கிடக்கிற இவங்கள்ட்ட அந்த சயின்டிஸ்ட் கேட்குறாரு, அம்மா மேலே போனியே என்ன பார்த்தேன் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, மேலே ஏதோ வித்தியாசமா நாய் மாதிரி இருந்துச்சு, அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, நான் அவ்வளோ சொன்னேன் மேலே போகாத அதே மாதிரி நீ மேலே போயிட்டு ஏதோ ஒரு விலங்கு அட்டாக் பண்ணின்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற பத்தியா உன்னை என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி கேட்க,
அங்க இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க, அப்ப இங்க இருந்து எப்படிதான் தப்பிக்கிறது, ஏதாச்சும் ஒரு வழியை கண்டுபிடிக்கல, என்ன பண்ண முடியும், இங்கே உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட. அப்பதான் இந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, இங்க இருந்து வெளியே போனோம்னா ஒரே வழிதான் இருக்கு, இந்த பாறையில என்ன எழுதிருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், அப்பதான் இங்க என்ன நடக்குங்கிறது நம்மளுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாறையில என்ன எழுதிருக்கு, என்ன வரைஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் அதுல ஒரு வித்தியாசமான சிம்பிளை பாக்குறாங்க. இந்த சிம்பிளை பார்த்தோன்னா அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, ஒருவேளை இது ஆபத்தா கூட இருக்கலாம், இதுக்கு அங்கிட்டு போவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அங்க இருக்கிறவங்களும் கேட்க மாட்டாங்க, இதை தாண்டி போய் தான் ஆகணும், போனால் தான் நம்மளுக்கு ஏதாச்சும் உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் இருப்பார் இல்லையா, அவர் கையில் ஒரு லைட்டை கொடுத்துட்டு நீ இங்கே இரு, நாங்கள் போய் உதவிக்கு யாராச்சும் கிடைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த வழியில போறாங்க. இப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது வழியில் அந்த செவர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காட்டுவாங்க. அந்த செவத்துல இருக்க பாறையில வந்து ஒரு பெரிய மிருகம் ஒரு மனிதனை அடிக்கிற மாதிரிலாம் வரைஞ்சிருக்கும். பட் இவங்க அதெல்லாம் கண்டுக்காம கேஷுவலா 4 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் இவங்க நடக்கிற இடத்துக்கு மேல ஒரு கத்துற சத்தம் கேட்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த ஆர்மி ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் தான் கூப்பிட்டு இருக்காரு இவங்கள. இவர் வந்து அங்கங்க தேடி பார்த்துட்டு கடைசியில் இதுக்குள்ள தான் போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்துல கூப்பிட, இவங்களும் நாங்க கீழே தான் நிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. எப்படியோ தப்பிச்சிடுவாங்க அப்படின்னு பார்த்தா பின்னாடி இன்னொரு மோசமான ஒரு அலறல் சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்ப்பாங்களாம். பார்த்தா அங்க அந்த பாய் ஃப்ரெண்டை கூட உட்கார வச்சுட்டு போயிருந்தாங்க இல்லையா, அவரை காணும். அப்படியே அந்த கல்லை நல்லா உத்து பார்ப்பாங்களாம். பார்த்தா அந்த கல்லில் அவரை போட்டு அடிச்சு மேலே ஏதோ ஒன்று அவர் பாடியை தூக்கிட்டு போயிருக்கு. இதை பார்த்தோன்னா அந்த ஹீரோயினி கதறி கதறி அழுவாங்களாம். அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அதே சமயத்தில் இந்த பத்திரிகையாளர் ஒருத்தவங்க வந்தாங்க இல்லையா, அவரே அந்த கேமராமேனை காமிக்கிறாங்க. அவங்க இன்னும் பயத்தில் இருக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் இந்த சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர் அந்த பொண்ணை எப்படியோ சமாதானப்படுத்தி, ஏமா இங்க ஏதோ ஒன்று இருக்குது, பட் இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போயே ஆகணும், இதுக்கப்புறம் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அப்படியே அவங்க கூட்டிட்டு வருவாங்களாம். வந்தோன்னா அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, அந்த பையன் இறந்துட்டான். எப்படி இறந்தான், ஒரு கல்லை வந்து மோதி அவனை கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க பயத்துல எங்களை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க, ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க அந்த சயின்டிஸ்டுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அப்படியே கண்ணா புண்ணான்னு பேசுறாரு, நானும் அவங்களை கூப்பிட்டேன், நீங்களா கேமரா தூக்கிட்டு வந்தீங்க, இன்னும் பெருசா ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப மாட்டிக்கிட்டீங்கன்னா அது உங்க தலையில, என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்பதான் இந்த கேமராமேன் சொல்றாரு, நம்மளுக்கு இங்க சண்டை போடுறதுக்கு டைம் இல்ல, ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு தப்பிச்சாவணும், வெளியே போய் தான் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 4 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பத்திரிகையாளரோட முகத்தை காட்டுவாங்களாம். முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழுகிட்டு இருக்கு. அந்த மிருகம் அட்டாக் பண்ணிச்சு இல்லையா, அதுல இருந்து இவங்க முகம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வந்துட்டு இருக்கு. அதே சமயம் அவங்க கண்ணெல்லாம் காட்டுறாங்க, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வெள்ளையாயிட்டு வந்துட்டு இருக்குது. அதே சமயத்துல அந்த ஆர்மி ஆபீசரோட குரல் கேட்டுச்சு இல்லையா, அந்த வழியால் தான் இப்ப நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க தாண்டி போகணும்னா இங்க ஒரு சின்னதா குறுக்கலா ஒரு பாதை ஒன்று இருக்கும், அதை தாண்டி தான் போய் ஆகணும். ஸோ அப்படியே தகர்ந்து போறதுக்காக முடிவு பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேமராமேன் இருக்கார் இல்லையா, அவரும் முதல்ல அனுப்பிச்சு விடுறாங்க. ஏன்னா அவர்கிட்ட தான் லைட் இருக்குது. அவர் அப்படியே முன்னாடி போக அப்படியே பின்னாடி ஒருத்தராக தகர்ந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது தான் நம்ம ஹீரோயினி பின்னாடி வித்தியாசமான இந்த பூனைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் அப்படியே பின்தொடர்ந்து வர நம்ம ஹீரோயினி பயந்து போயிட்டு வேகமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த, இவங்களும் அவசரமா மேல வந்துட்டு இருக்காங்க. இப்படி வரும்போது தான் அந்த ஆர்மி ஆபீசர் உள்ளே வந்துடுறாரு. வந்து கையை கொடுத்து இவங்க 4 பேத்தையும் மேல தூக்கி விட்டு காப்பாத்துறாரு. இப்ப அந்த பூனைகள்லாம் இருந்துச்சு தெரியுமா, அதுங்கெல்லாம் அப்படியே சுட்டு அதுங்கெல்லாம் அப்படியே விரட்டி விட, இவங்களும் நம்மள ஒரு வழியா காப்பாத்துறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட, சடனா பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ வந்த ஒரு மிருகம் அவர் அப்படியே அடிச்சு தரன்னு உள்ள இழுத்துட்டு போக, இதை பார்த்து இவங்களுக்கு மூச்சு பேச்சே இல்லை. அப்படியே பயந்து போய் ஓரமா அப்படியே உட்காந்துருப்பாங்களாம். பட் இப்படியே இங்கேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா, தப்பிச்சு தானே ஆகணும். அதனால நடந்து போறாங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் அந்த பாறைகள்ல ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பழங்காலத்துல இந்த மன்னர்கள்லாம் எகிப்துல வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இறந்ததுக்கு அப்புறமா கடைசியா சடங்கு பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து வைப்பாங்களாம். இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த சயின்டிஸ்ட் சொல்றாரு, இங்க இருக்க எதையுமே தொட்டுறாதீங்க, எதுல வேணா அவங்க ட்ராப் செஞ்சு வச்சிருக்கலாம், நம்ம அதுல மாட்டிடக்கூடாது, பார்த்து பத்திரமா நடந்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த சயின்டிஸ்ட் இருக்கார்ல, அவர் அப்படியே அந்த கல்லெல்லாம் பாப்பாரு பாருங்களேன், ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு வித்தியாசமா ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கல்லத்தோட அவ்வளவுதான் அந்த இடமே அப்படியே க்ளோஸ் ஆகுது. அப்படியே கேமராமேன் பார்த்து சொல்றாரு, எங்களை தொட வேணான்னு சொல்லிட்டு நீங்களே தொட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே அந்த இடம்லாம் மண்ணெல்லாம் கொட்ட, இப்போ சயின்டிஸ்ட் கத்துறாரு, நம்ம ட்ராப்ல மாட்டிக்கிட்டு இதுல இருந்து தப்பிச்சா அவனு ஓடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயினி அந்த ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. அப்படியே மண்ணு கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி அவங்க அப்படியே மூடிக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல அந்த பத்திரிகையாளரும் அந்த கேமராமேனும் ஓடிட, இந்த சயின்டிஸ்ட் இருக்காரு தெரியுமா, இவரு மட்டும் தான் காப்பாத்திட்டு இருக்காரு, எப்படியாச்சும் காப்பாத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தத்தளிச்சிட்டு இருக்க அந்த ஹீரோயினை காப்பாத்திட்டு இருக்கும் போது அப்படியே திரும்பி இந்த பத்திரிகையாளரை காட்டுவாங்களாம். ஓடி வந்த பத்திரிகையாளர் ஒரு இடத்துல அப்படியே நிக்கிறாங்க. என்ன கீழே குனிஞ்சு பார்த்தா ஷார்ப்பான எட்ஜஸோட ஒரு கம்பியெல்லாம் வச்சு ஒரு ட்ராப் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அந்த ட்ராப்ல மாட்டி தப்பிக்கிறவங்க இந்த ட்ராப்ல மாட்டி இறந்துருவாங்க, அதுக்காக தான் இந்த ட்ராப் வச்சிருப்பாங்க. இதை இவங்க பார்த்ததும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த கேமராமேன் பயத்துல ஓடி வந்தார் இல்லையா,
அவர் தெரியாம இவங்களை தட்டி விட்டுற இவங்க கீழே வந்து அந்த ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான், அந்த ட்ராப்ல ஹீரோயினி மாட்டிக்கிட்டாங்க, இந்த ட்ராப்ல இந்த பத்திரிகையாளர் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இந்த கேமராமேனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துறாரு. அதே சமயத்தில் அந்த சயின்டிஸ்டை காட்டுறாங்க, அவர் வந்து உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினை கடைசி எடுக்க விடாம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாரு. பட் அந்த மண்ணு மூடிக்கிட்டே இருக்கு. பட் ஒரு வழியா கடைசியில் எப்படியோ காப்பாத்தி நம்ம ஹீரோயினியை மேலே கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்போ அந்த பத்திரிகையாளர் அந்த கேமராமேன் ரொம்ப பாவமா பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னா அந்த பத்திரிகையாளரை சுத்தி அவங்க சத்தத்தை கேட்டு பக்கத்துல அந்த பூனைங்களாம் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு மேல வராலும் ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படியே அவஸ்தைப்படுறாரு. என்னென்னமோ கையில கிடைக்குது அதெல்லாம் எடுத்து தூக்கி போட்டு போன்னு சொல்லிட்டு வாட்டிட்டு இருக்கிறாரு. என்ன பண்றதுன்னே புரியல. அப்பதான் அந்த சயின்டிஸ்டும் அந்த பொண்ணும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து கையில வச்சிருக்க நெருப்பெல்லாம் அங்க வர்ற பூனைங்க மேல தூக்கி போட்டுட்டு அதை அப்படியே விரட்டி விட்டுட்டு பொறுமையா கீழே இறங்கி போறாங்க. இப்படி கீழே இறங்கி போற இவங்க அந்த மாட்டி இருக்கிற அந்த பத்திரிகையாளர் தூக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது இவங்க பயங்கரமா கத்துறாங்க. வலி அவங்களால தாங்கவே முடியல, அப்படியே துடிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டுட்டு இவங்களால மீட்கவும் முடியல. அதே சமயத்தில் அப்படியே விட்டுட்டு போக முடியாது, ஏன்னா இவங்க இன்னும் இறக்கல, உயிரோடு தான் இருக்கிறாங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டையை பிச்சுட்டு குழம்பிட்டு இருக்கிறாங்க. அந்த கேமராமேனுக்கும் பயங்கரமான ஒரு கில்ட் இருக்குமா, ஏன்னா தெரியாம தள்ளி விட்டார்ல. அப்படியே கேட்கறாங்க, இவங்க காப்பாற்றவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே அந்த பத்திரிகையாளர் இறந்து போக அங்க நின்று அந்த 3 பேருக்கு என்ன சொல்றதுனே தெரியல, அப்படியே மனசு உடஞ்சு போய் நிக்கிறாங்க. இப்பதான் அந்த சயின்டிஸ்ட் பொண்ணு சொல்றாங்க, இனிமேல் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, சீக்கிரமா நம்ம கிளம்பி போகணும். இங்க ஏதோ ஒரு பெரிய மிருகம், நம்மளுக்கு ஆபத்தான ஒரு மிருகம் இங்க சுத்திட்டு இருக்குது, அது கையில மாட்டிக்கிட்டா நம்ம 3 பேர் இறந்துருவோம். இப்போ அழுகிறதுலாம் டைம்ல ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு கிளம்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 3 பேரும் நடந்து போவாங்களாம். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு குறுக்கலான ஒரு வழியை பாக்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை தாண்டி போய் பார்த்தா அந்த ஆர்மி ஆஃபீஸர் கூட இவங்களை காப்பாத்தினார் இல்லையா, அந்த இடத்துக்கு மறுபடியும் திரும்ப வந்திருக்காங்க. இப்பதான் கேமராமேன் அந்த இடத்த பாக்குறாரு. அந்த இடத்துல கேமரா உடஞ்சு கிடக்குது. இதை பார்த்தோன்னா அந்த கேமராமேன் என்ன சொல்றாருன்னா, சிக்னல் கிடைக்கும் போல நீங்க வந்து என்ன பேசணுமோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க, யாருக்கிட்டாச்சும் போயிருச்சுன்னா நம்மளை காப்பாத்துறதுக்கு யாராச்சும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த சயின்டிஸ்ட் பொண்ணு ரெக்கார்ட் பண்றாங்க. அவர் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு சயின்டிஸ்ட், நாங்க இந்த பிரமிட ஆராய்ச்சி பண்றதுக்காக உள்ள வந்தோம். பட் அன்பார்ச்சுனேட்டா இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். இங்க ஒரு வித்தியாசமான ஒரு மிருகம் ஒன்று இருக்குது, அது இங்க இருக்க எல்லாருமே கொன்னுட்டு இருக்குது. மிச்சம் நாங்க 3 பேர் தான் இருக்கிறோம், எங்களால தப்பிக்க முடியும்னு தோணல, யாராச்சும் வந்து எங்களை காப்பாத்துங்க, வர்றவங்க தனியா வராதிங்க, கூட நிறைய பேர்த்த கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போறாங்க. இப்போ அந்த சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அங்க நிறைய சிலைகள்லாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்காரு. இதுல ஏதாச்சும் டீட்டெயில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, தப்பிக்கிறதுக்காக வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியாம இந்த சிலைகள்ல ஒரு சிலையை தொட்டுற அங்க பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு வழி ஓப்பன் ஆகுது, 3வது ஒரு வழி ஓப்பன் ஆகுது. இதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் பயங்கரமா ஹாப்பி ஆகுறாங்க, தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஓப்பன் பண்ண 3வது வழிக்கு பின்னாடி நிறைய மண்டை ஓடுகள்லாம் கிடக்குது. இதை பார்த்துட்டு எப்படா இந்த வழியில நம்பி போறது அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் யோசிச்சு நிக்க வர வழி இருக்கான்னு யோசிக்கிறாங்க. பட் வர வழியெல்லாம் அந்த வழியில தான் போய் ஆகணும். சரி ஓகே, கடைசியா ஒரு நம்பிக்கை, இந்த வழியால போனா தப்பிக்கலாம்னு நினைக்கிறோம், போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேர் நடந்து போறாங்க. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த கேமராமேனோட கையை பாக்குறாரு. அவர் கையில ஏதோ இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. என்னடா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஞாபகத்துக்கு வருது, அந்த பத்திரிகையாளர் ஒருத்தவங்க இறந்தாங்க தெரியுமா, அவங்க கூட மேலே ஏறி போகும்போது ஒரு மிருகம் கூட அவங்களை அட்டாக் பண்ணிருக்கும்ல, அந்த மிருகத்துல இருந்து ஒரு வைரஸ் வந்து எங்க பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சயின்டிஸ்டையும் தாக்கியிருக்கு, அதே சமயத்துல இந்த கேமராமேனுக்கும் தாக்கியிருக்கு. இப்பதான் அவர் கையை பாக்குறாரு, அவர் கையை அழுகுன நிலைமையில மாறி இருக்குது. இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது சுத்தி முத்தி பாக்குறப்போ வழியில அந்த பூனைகள்லாம் இறந்து கிடக்குது, நிறைய மண்டை ஓடுகள்லாம் கிடக்குது, ரொம்ப ஆபத்தான வழியா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே நடந்து போறாங்க. இப்படி நடந்து வர்றவங்க கடைசியா எங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த இவ்வளவு பெரிய பிரமிடு ஒருத்தருக்காக கட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த அரசருக்காக கட்டியிருப்பாங்க இல்லையா, அவரோட சவப்பட்டி இருக்க அந்த ஒரு மெயினான இடத்துக்கு வந்து சேர்றாங்க. இப்போ உங்களுக்கு எய்தாப்ல தான் இந்த அரசரோட சவப்பட்டி இருக்குது. அப்படியே அவங்க மலைச்சு போய் நின்று பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துல ஒருத்தர் இறந்து கிடக்குறாரு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி யாருமே வரலன்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க இல்லையா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டனல் தோன்றவங்கலாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, வந்து பார்த்துருக்காங்க. பட் வந்து பார்த்தவங்களாம் இங்கே இறந்து தான் கிடக்குறாங்க, யாருமே வெளியே போகல. அதிர்ச்சி அப்படி இதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு டைரி கிடக்குது. அதை எடுத்து இந்த சயின்டிஸ்ட் பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேமராமேனை பார்த்துட்டு கத்துறாரு, இந்த டைரி எல்லாம் படிக்கிறதுக்கு நேரமா, வெளியே போறதுக்கு வழியை பார்ப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்கும்போது, ஒரு நிமிஷம் பொறுமையாரு, இந்த டைரியில என்னதான் எழுதிக்குன்னு படிச்சு பார்ப்போமே, இவ்வளவு பேர் வந்து இறந்து கிடக்குறாங்களா, ஏதாச்சும் ஒரு குறிப்பு எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரியை படிச்சு பார்ப்பாங்களாம். அப்பதான் இந்த டைரியில போட்டிருக்குது, நீங்க இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னா இந்த இடத்துக்கு வந்து தான் தப்பிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன். அப்படியே திரும்பி அந்த சயின்டிஸ்ட பார்ப்பாங்களாம். அப்போ நம்ம கரெக்டான இடத்துல தான் வந்திருக்கோம், இந்த இடத்துல ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்க இருந்தோ அந்த மிருகம் அந்த சயின்டிஸ்டோட இதயத்தை அப்படியே பிச்சு எடுக்க, இதை பார்த்து அந்த கேமராமேன் ஹீரோனியை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு ஓட, அப்படியே நம்ம ஹீரோனி பார்த்துட்டு கத்துறாங்க. இவங்க கத்துறதை கேட்கிற அந்த கேமராமேன் இப்ப என்ன சொல்றாருன்னா, எப்படி நம்ம சாக தான் போறோம், பட் இருந்தாலும் கடைசியா ஒரு முறை நான் எதனால செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும், எந்த மிருகம் என்னை அடிச்சு கொண்டுச்சுன்னு எனக்கு தெரியணும், பயந்து பயந்து ஓட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் போய் அந்த மிருகத்தை நான் ரெக்கார்ட் பண்ண போறேன்,
அந்த மிருகம் எப்படி நினைச்சு நான் பார்க்கணும், கடைசி வரைக்கும் பயந்து பயந்து ஓட முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனையும் சொல்றாங்க, ஏன்னா பைத்தியமா, அது வந்துச்சுன்னா நம்ம 2 பேத்தையும் கொண்டுரும், நம்ம 2 பேராவது தப்பிச்சு இங்க இருந்து போக வேணாம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாரையும் இறந்துட்டாங்க, நான் போய் ரெக்கார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதே கேட்காம அவரோடய போய் பாப்பாராம். அப்படி பார்க்கும்போது அந்த மிருகம் அந்த சயின்டிஸ்ட பிடிச்சி வச்சிருக்குது. இப்ப அப்படியே கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அந்த மிருகத்தை காட்டுறாங்க. அது ஒரு மாதிரி டாகும் ஒரு பெரிய மிருகமும் சேர்ந்து அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல அப்படியே நிக்குது. இப்ப கையில வச்சுக்க இதயத்தை ஒரு தராசுல போட்டு எடையை பார்த்துட்டு அப்புறமா அதை எடுத்து சாப்பிடுது. இது அப்படியே சைலண்டா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு அந்த மிருகம் சாப்பிட நிறுத்திட்டு இந்த கேமராமேன் நோக்கி வருமா, இவரும் பார்த்து பயந்து போய் அப்படியே ஓரமா அரண்டு போய் நிக்கிறாரு, மூச்சை பிடிச்சிக்கிட்டு. அப்படியே பக்கத்துல வர வர அப்படியே வழி மாறி அந்த ஹீரோயின் இருப்பாங்க தெரியுமா, அந்த இடத்த நோக்கி போகுது. இவரும் அப்படியே சைலண்டா நிக்க, ஹீரோயின் எங்க சைலண்டா இருக்காங்களா, சரி ஓகே இங்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிருகம் அங்கிருந்து கிளம்ப, அது போனதுக்கு அப்புறம் தான் உயிரே வருது. தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ண அந்த ஒரு ஃபுட்டேஜ் எடுத்துட்டு போயிட்டு அந்த சயின்டிஸ்ட் பொண்ணுகிட்ட காமிக்க, அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க. ஏன்னா அதில் அவங்க அப்பா சாகிறதுலாம் அதில் தெரியுமா, அதை பார்த்து கதறி கதறி அழுதுகிட்டே அந்த மிருகத்தை பார்க்குறாங்க. அதை பார்த்தோன்னும் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னன்னா இந்த பிரமிடை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த மிருகத்தை பற்றி படிச்சிருப்பாங்க, பட் இதை உண்மையே நம்பியிருக்க மாட்டாங்க. இப்போ இந்த மிருகத்தை உண்மையிலே பார்க்கவும் இப்போ சொல்கிறாங்க, இந்த மிருகம் மனிதர்களோட இதயத்தை சாப்பிட்டு அதோட சோலை அதிகரிச்சிக்கும், இப்படி அதிகரிக்கிறது மூலியமா அது சொர்க்கத்துக்கு போகும், இதுக்கு விதிக்கப்பட்ட ஒரு சாபம் அப்படிங்கிற மாதிரி இந்த மிருகத்தை பற்றி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நடந்து போய் அந்த சயின்டிஸ்ட் இறந்து கிடக்கிற இடத்த போய் பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க. அப்படி அழுதுகிட்டே அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த ஒரு கல்லறை பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு வேற ஏதாச்சும் குழு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அந்த கல்லறையில எழுதி இருக்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கு பேரதிர்ச்சி. இவ்வளவு நேரம் இந்த பிரமிடை மன்னர்கள் இறந்ததுக்கு அப்புறமா வைக்கிற இடமா நினைச்சிருப்பாங்க, பட் இதை படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது ஆக்சுவலா இந்த ஒரு பிரமிடு இருக்கு இல்லையா, பர்டிகுலரா இந்த ஒரு பிரமிடு அதுக்காக கட்டப்பட்டது கிடையாது. அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் இதை கட்டுப்படுத்துறதுக்காகவே இந்த ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா இது ஒரு பிரிசன் மாதிரி. எகிப்து மித்தாலஜிக்கல்ல இதை ஒரு காட் ஆஃப் டெத்னு கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதுல என்ன எழுதிருக்குன்னா, இந்த கல்லறையில இருக்கிற ஒரு பேரு ஒசாரஸ். இந்த ஒசாரஸ் யாருன்னா இவங்களை தேடி தேடி கொள்ற அந்த ஒரு மிருகத்தை உருவாக்குனவராகவும் இருக்கலாம், இல்ல அதோட அப்பாவாகவும் இருக்கலாம். இந்த ஒசாரஸ் செத்ததுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு தான் இந்த மிருகமும் இந்த நரகத்துல இந்த மனிதர்களோட இதயத்தை சாப்பிட்டு அதோட சோலை பியூர் ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா சொர்க்கத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. சரி ஓகே, இப்ப இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது, அதை முதல்ல சொல்ல, அதை ஏதாச்சும் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா இதுல கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அப்படியே தேடி பார்க்கும் போது தான் மேல ஸ்டார்ஸ் ஓவியங்கள்லாம் வரைஞ்சிருக்க. அதை பார்த்தோன்னு இவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதோட ஹார்ட் பியூர் ஆனதுக்கு அப்புறமா இது வெளியே போறதுக்காக ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சிருக்கும், அந்த வழியை நம்ம கண்டுபிடிச்சோம்னா இங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி முத்தி பார்க்கும்போது தான் ஒரு சின்னதா ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க. அங்க ஏணிலாம் வேற இருக்குது. சரி இதுதான் வெளியே போறதுக்கான வழி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 2 பேரும் அப்படி ஏறுறாங்க. அப்படி ஏறும் போது அந்த கேமராமேன் இருக்காரு தெரியுமா, அவர் ஏறிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அந்த மிருகம் பிடிச்சிட்டு இழுக்க அந்த கேமராமேனும் கீழே விழுகிறாரு. இந்த சயின்டிஸ்ட் பொண்ணு மட்டும் அந்த மரத்தெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மரம்லாம் முறிஞ்சு கீழே விழுக ஆரம்பிக்குது. எப்படியோ ஒரு மரத்தை பிடிச்சி அப்படியே மேல பொறுமையா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அந்த மிருகம் திரும்ப வந்துருச்சு. அப்படியே இந்த சயின்டிஸ்ட் பொண்ணோட காலை பிடிச்சி இழுக்க இவங்களும் எப்படியோ அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு, லைட் எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் வச்சுட்டு அந்த மிருகத்தை தள்ளி விட்டுட்டு அப்படியே மேல பார்ப்பாங்களாம். பார்த்தா அந்த ஆர்மி ஆபீசர் கூட இவங்களை காப்பாத்துறது தெரியுமா, அந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படியே பார்ப்பாங்களாம். பார்த்தா அந்த மிருகம் இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்குது. கூடவே அந்த கேமராமேனையும் கொண்டு இழுத்துட்டு வந்திருக்குது. இப்ப கையில கத்தி ஒண்ணு வச்சிருப்பாங்க, அதை வச்சுட்டு அந்த மிருகத்தை பயங்கரமா போட்டு அட்டாக் பண்ணிட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த பூனைங்கெல்லாம் கும்பலா நின்றுட்டு இருக்குது, இந்த சைடு பாத்தீங்கன்னா அந்த மிருகம் நின்றுட்டு இருக்குது. எப்படா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு நிற்கும் போது தான் சடனா அந்த பூனைங்களாம் சேர்ந்து அந்த பெரிய மிருகத்தை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இது தண்டா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க பாருங்க. ஓடுற ஓட்டத்துல ஒரு வெளிச்சம் ஒண்ணு தெரியுது, அதை நோக்கி அப்படியே ஓடுறாங்க. அதே சமயத்துல அவங்களோட முகத்துலலாம் அந்த இன்ஃபெக்ஷன் பரவிருச்சு, அவங்க முகமே ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிட்டு வருது. அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கும் போது தான் அங்க ஒரு சின்ன பையன் நடந்து அந்த கேமராவை எடுப்பான் பாருங்களேன். தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் அந்த மிருகமும் இவங்க பின்னாடியே வந்திருக்குது. அப்படியே நம்ம ஹீரோனியும் அந்த பையனையும் பாக்குறாங்க, அந்த மிருகத்தையும் பாக்குறாங்க. அதோட இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. எஸ், இந்த படத்தை ஓப்பன் இண்டிகா தான் முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்தை பாக்குறவங்களுக்கு சில பேருக்கு புரிஞ்சிருக்காது கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா கதை என்னன்னா, இந்த மிருகத்தை காட் ஆஃப் டெத்னு கூட சொல்லுவாங்க. இது மனிதர்களோட சோல் இருக்கு தெரியுமா, அதை டெஸ்ட் பண்ணும். ஒருவேளை அது ஒருத்தியான சோலா இருந்துச்சுன்னா அது ஆஃப்டர் லைஃபுக்கும், அன்வர்த்தியா இருந்துச்சுன்னா அதை சாக்ரிஃபைஸும் பண்ணிரும். இப்போ இவ்வளவு நேரம் இறந்து போனாங்க தெரியுமா, எல்லாரோட சோல்ஸுமே அன்வர்த்தியா இருந்ததால எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிருச்சு. ஏன்சியன்ட்ல அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள்லாம் இது வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல மண்ணுக்குள்ள பிரிசன் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க போய் தெரியாதனமா இதை வெளியே கொண்டுட்டு வர மாதிரி காமிச்சு இந்த படத்தோட கதையை முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த பிரமிடுக்குள்ள 1000 வருஷத்துக்கு முன்னாடி டனலை தோண்டிட்டு போன யாருமே உயிரோட இல்ல, எல்லாம் இந்த பிரமிடுக்குள்ள போய் தான் இறந்திருக்காங்க. அதே மாதிரி 1000 வருஷத்துக்கு அப்புறம் இந்த சயின்டிஸ்ட் தான் முத முறையா இந்த பிரமிடை கண்டுபிடிச்சிருப்பாரு. சொல்லி வச்ச மாதிரியே கண்டுபிடிச்ச அந்த சயின்டிஸ்டும் அதை
அதை வெளியே கொண்டு வரணும்னு நினைச்ச அந்த பத்திரிகைக்காரங்க எல்லாருமே போய் அந்த ட்ராப்ல மாட்டி அந்த ஒரு பிரமிடுக்குள்ளேயே இறந்து போறாங்க. அப்படியே ஆரம்பிச்ச இடத்துல வந்து முடிகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இதுதான் இந்த படத்தோட கதை. ஸோ நீங்க சொல்லுங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ல, பிடிச்சிச்சா புரிஞ்சா அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே போறதுக்கு முன்னாடி இந்த ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கு தெரியுமா, அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் இன்னொரு தரமான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.